ஒன் பீஸில் ரொம்ப டேஞ்சரஸான திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்டர் கால், அதுக்கப்புறம் ஏன்ஷியன் வெப்பன்ஸ். இதோட டேஞ்சரஸான திங்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு பேர் தான் மதர் ஃப்ளேம். ஆக்சுவலி இது வெப்பன் கிடையாது, இது ஒரு எனர்ஜி சோர்ஸ். இந்த எனர்ஜி சோர்ஸை வச்சு நம்ம வெப்பன்ஸுக்கு எனர்ஜி கொடுக்கலாம். இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா டாக்டர் வேகப்பங். வெப்பன்ஸுக்காக இது உருவாக்கியிருக்க மாட்டார். இந்த உலகத்துக்கு இன்ஃபினிட்டான எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஒரு உருவாக்கியிருப்பார். ஆனால் இந்த மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணி வேர்ல்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கிங்டமையே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. லூலிசியா அப்படிங்கிற ஒரு கிங்டமை, அதுவும் ஏன்ஷியன் வெப்பனை யூஸ் பண்ணி. அந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி மொத்த மதர் ஃப்ளேமையும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மால் போர்ஷனுக்கே இவ்வளோ எனர்ஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பங் இன்னும் இதை கம்ப்ளீட்டாகவும் உருவாக்கி முடிக்கல. ஸோ இதை கம்ப்ளீட்டாக உருவாக்கி முடிச்சிருந்து சப்போஸ் இது மொத்தமும் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட கிடச்சிருந்ததுன்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண அந்த ஏன்ஷியன் வெப்பனும் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. சரி, இது எப்படி தான் அந்த ஈமுக்கு போச்சு, வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு போச்சு, ஏன்னா இது டாக்டர் வேகப்பங் கிட்ட தானே இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட சேட்டலைட்டில் ஒரு சேட்டலைட் யோர்க் என்ன பண்ணியிருக்குன்னா இவங்களுக்கு தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டு போய் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கும். வேர்ல்ட் கவர்மெண்ட் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக லூசியா கிங்டமில் ஏன்ஷியன் வெப்பனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏன்ஷியன் வெப்பனுக்கு ஃபியூலாக தான் இந்த மதர் ஃப்ளேம் வந்து யூஸ் ஆகிருக்கும். மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணுறதோட சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஆல்ரெடி நிறைய தியரி இருக்குது. இந்த ஒன் பீஸ் மொத்தமும் கடலால் சூழ போகுது, ரெட் லைன் மட்டும்தான் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய தியரி இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஓடா இதை பற்றியெல்லாம் ரிவீல் பண்ண கிடையாது. ஆனால் சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுல இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்கும்போது மேபி யாராச்சும் இந்த மதர் ஃப்ளேமை தப்பாக யூஸ் பண்ணி சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி மொத்த ஒன் பீஸும் வந்து தண்ணியில் கவர் ஆகலாம். ஸோ மேபி அதனால சாங்ஸோட க்ரூ கூட யாருமே டெபிள் ஃபூட்டர் ஈட்டர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி அந்த தியரிஸ் எல்லாம் போய்கிட்டுருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த மாதிரி புது பவர்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மதர் ஃப்ளேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்கையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஏன்ஷியன் வெப்பன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.